Harry Potter and the Prisoner of Azkaban, Chapter 10, Part 1, The Marauder's Map. ஸோ ஹாரி இப்படி பல நூறு படிக்கட்ட மேலே ஏறி வந்துட்டுருப்பானா, அப்போது வித்தவுட் வார்னிங் அவனோட தலை நல்லா சத்துன்னு எதுலேயோ முட்டிக்குமா. அவன் நிமிந்து பார்ப்பான். பார்த்தா அவனோட தலைக்கு மேலே ஒரு ட்ராப் டோர் மாதிரி இருக்கும். ஹாரி அங்கே நின்றுட்டு நல்லா அவனோட தலையை மசாஜ் பண்ணி விட்டுட்டு வெளியிலேருந்து ஏதாவது சத்தம் வருதான்னு கேட்டுட்ருப்பானா. அவனுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்காது. ஸோ ஸ்லோவாக அந்த ட்ராப் டோரை அவன் ஓப்பன் பண்ணி அந்த எட்ஜு வழியாக வெளியே பார்ப்பானா. அது பார்த்தா ஒரு செல்லாராக இருக்கும். அங்கே ஃபுல்லாக நிறைய உட்டன் கிரேட்ஸும் பாக்ஸஸுமாக இருக்கும். செல்லார்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது திங்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரூம் இருக்குல்ல, அதாவது டஞ்சன்ஸில் ரூம் இருக்கும் அண்டர் கிரவுண்டில். அங்கே நிறையா பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களா, அதை தான் செல்லார்னு சொல்லுவாங்க. ஹாரி அந்த ட்ராப் டோரை ஓப்பன் பண்ணி அந்த செல்லாருக்குள்ளே ஏறி திரும்பவும் அந்த ட்ராப் டோரை அது இருந்த இடத்துல நல்லா அமுக்கி வச்சுருவானா. பார்த்தா அந்த இடத்துல டோர் இருக்கிற மாதிரியே தெரியாது. அந்த ஃப்ளோரோட அந்த தரையாக அது நல்லா பிளெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மேலே போகிறதுக்கான உட்டன் படிக்கட்டு அங்கே இருக்குமா. அதில் ஹாரி ரொம்ப ஸ்லோவாக ஏறி போயிட்டுருப்பானா. இப்போ அவனுக்கு அங்கே வெளியிலேருந்து நிறையாவே சத்தம் கேட்டுட்டு இருந்தது. நிறைய வாய்ஸஸ் கேட்டுட்டு இருந்தது. பெல் டிங்கிள் ஆகிற சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அந்த டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற சத்தம் கேட்டுட்டு இருந்தது. இப்போ அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஆனால் சடனாக இந்த செல்லாரோட டோர் ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்குமா. யாரோ இப்போ இங்கே கீழே வரப்போகிறாங்க, இன்னொரு ஜெல்லி ஸ்லக்ஸ் பாக்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடு டியர், அதுவும் சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு மேலே இருந்து ஒரு உமனோட வாய்ஸ் சத்தம் கேட்டுட்டு இருக்குமா. அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த படிக்கட் வழியாக யாரோ கீழே இறங்கி வந்துட்டுருப்பாங்களா. அங்கே ஒரு மிகப்பெரிய கிரேட் இருக்குமா. ஹாரி வேகமாக அந்த கிரேட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். அவங்க இவனை கிராஸ் ஆகி போகிற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. ஒரு தவறு தான் வந்திருப்பாரு, ஒரு மேன் தான் வந்திருப்பாரா. அந்த செல்லாரில் இருக்கிற பாக்ஸஸை அவர் எடுத்துகிட்டு இருப்பாரா. ஹாரிக்கு இதை விட்டால் நல்ல சான்ஸ் கிடைக்காது. வேகமாக, அதுவும் ரொம்ப குவைட்டாக ரொம்ப சைலண்ட்டாக அந்த கிரேட்லேருந்து, அந்த கிரேட்டுக்கு பின்னாடி தானே அவன் ஒழிஞ்சிருப்பான், அதுலேருந்து வெளியில் வந்து அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அந்த டோர் வழியாக நைஸாக வெளியில் போயிடுவானா. பார்த்தா இப்போ அவன் ஹனி டியூக்ஸ் கடையோட கவுண்டருக்கு பின்னாடி நின்றுட்டுருப்பானா. டக்குன்னு அவன் கீழே குனிஞ்சுப்பான். தென் நல்லா உட்காந்துட்டே தவந்துட்டே போய் நல்ல சைட் வேஸில் அப்படியே யாருக்கும் தெரியாமல் போய் அந்த கவுண்டருக்கு வெளியில் போனக்கப்புறம் தான் அவன் எந்திரிச்சே நிற்பானா. பார்த்தா அந்த ஹனி டியூக்ஸ் கடையில் ஃபுல்லாக ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்டத்தில் யாருமே அங்கே ஹாரியை பார்க்கவே மாட்டாங்க. ஹாரி அந்த கூட்டமாக போய் நின்று சுற்றி அதை பார்த்துட்டு இருப்பானா. இப்போ அவனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துட்டுருக்கும். சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா டட்லி மட்டும் இந்த கடையை பார்த்தானா என்ன ஆகும், அவனோட பன்னி மூஞ்சி என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. அந்த கடை ஃபுல்லாக நினச்சி கூட பார்த்துறாத கண்ணை பறிக்கிற ஆயிரக்கணக்கான ஸ்வீட்ஸை அந்த கடையில் இருக்கிற எல்லா ஷெல்ஃப்ஸ்லையுமே அடுக்கி வச்சுருப்பாங்க. க்ரீமி சங்க்ஸ் ஆஃப் நக்கட் இருக்கும். நல்லா மினுமினுக்கிற பிங்க் ஸ்கொயர்ஸ் ஆஃப் கோகோனட் ஐஸ் இருக்கும். ஹனி கலர்டு டாஃபீஸ் இருக்கும். நூற்றுக்கணக்கான டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற சாக்லேட்ஸை நீட்டாக ரோலாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய பேரலில் எவ்ரி ஃப்ளேவர் பீன்ஸ் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பேரலில் ஃபிஸ்பீஸ் இருக்கும். ரான் மென்ஷன் பண்ண ஷெர்பட் பால்ஸ் இருக்கும். அந்த கடையோட இன்னொரு செவரில் ஸ்பெஷல் எஃபெக்ட் ஸ்வீட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்குமா. அது கீழே எக்கச்சக்க ஸ்வீட்ஸாக இருக்கும். ட்ரூபிள்ஸ் பெஸ்ட் ப்ளோயிங் கம்முன்னு இருக்கும். ப்ராக்கெட்டில் இதை சாப்பிட்டிங்கன்னா அந்த ரூம் முழுக்க ப்ளூபெல் கலரில் இருக்கிற பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் முழுக்க அந்த பபிள்ஸை நம்மளால் பாப் பண்ணவே முடியாது அப்படின்னு இருக்கும். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற ஸ்ப்ளிண்டரி டூத் ஃப்ளாசிங் ஸ்ட்ரிங் மின்ஸ் இருக்குமா. அண்டு ரொம்ப குட்டியாக இருக்கிற பிளாக் பெப்பர் இம்ஸ் இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா நம்ம வாயிலிருந்து ஃபயராக வர மாதிரி இருக்குன்னு இருக்கும். ஐஸ் மைஸ்ன்னு இருக்குமா. அதுக்குள்ளே ப்ராக்கெட்டில் இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பல் அப்படியே லைட்டாக ஆடி சுண்டலி மாதிரி கத்துற சத்தம் உங்களால் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தவளை ஷேப்பில் இருக்கிற பெப்பர்மெண்ட் க்ரீம்ஸ் இருக்கும். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களோட வயிற்றுக்குள்ளே உண்மையாகவே ஒரு தவளை குதிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிற சுகர் ஸ்பன் குவில்ஸ் இருக்கும். அப்புறம் எக்ஸ்ப்ளோடிங் பான்பான்ஸ் இருக்கும். ஹாரி இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரௌடாக நின்றுட்டுருப்பாங்களா. அவங்களுக்குள்ளே ஸ்க்யூஸ் பண்ணி போயிட்டுருப்பானா. அங்கே பார்த்தா அந்த கடையோட இன்னொரு கார்னரில் ஒரு சைன் ஹேங்கிங் இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா அன்யூஷுவல் டேஸ்ட் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரானும் ஹெர்மாயினியும் அங்கே நின்றுட்டுருப்பாங்களா. அந்த சைனுக்கு கீழே நல்லா ரத்த ஃப்ளேவரில் இருக்கிற லாலிபப்ஸை ட்ரேயாக வச்சுருப்பாங்களா. அதை நின்று அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஹாரி அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு பின்னாடி போய் நிற்பானா.
இது வேணாம், ஹாரிக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வேம்பயர்ஸுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா. இது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு ரான் அங்கே இருக்கிற காக்ரோச் கிளஸ்டர் ஒரு ஜாரை எடுத்து ஹெர்மானியோட மூக்கு கீழே நீட்டிக்கிட்டு இருப்பானா. டெஃபினட்டாக வேணாம் அப்படின்னு பின்னாடி நின்றுட்டுருக்கிற ஹாரி சொல்வானா. ரான் விட்டால் அந்த ஜாரை டொம்முன்னு கீழேயே போட்டிருப்பான். ஹாரி அப்படின்னு ஹெர்மானி கத்தும். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ இங்கே எப்படி அப்படின்னு அது கத்திட்டு இருக்குமா. வாவ் அப்படின்னு ரான் ஹாரியை இம்ப்ரெஸ் ஆகி பார்த்து சொல்லிட்டு இருப்பான். உன்னால் இப்போ அப்பாரேட் கூட பண்ண முடியுமா அப்படின்னு அவன் கேட்பானா. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அங்கே பக்கத்தில் நிற்கிற 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவன் பேசுகிறத கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக அவனோட வாய்ஸை நல்லா லோ ஆக்கிட்டு அந்த மரோடர்ஸ் மேப் பற்றின எல்லா விஷயத்தையுமே இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்வானா. எப்படி அந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஒரு நாள் கூட அந்த மேப்பை என்கிட்ட கொடுத்ததே கிடையாது அப்படின்னு ரான் பயங்கர கோவமாக கத்திட்டு இருப்பான். நான் அவனுங்களோட தம்பி அப்படின்னு சரியாக கத்திட்டு இருப்பானா. பட் ஹாரி இதை வச்சுக்க போகிறது கிடையாது. இல்லை ஹாரி அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா. ஏதோ இந்த ஐடியாவே ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயன்ற மாதிரி அது பேசிகிட்டு இருக்கும். அவன் இதை ப்ரொஃபஸர் மெகானகல் கிட்ட கொடுத்துருவான். இல்லை ஹாரி அப்படின்னு அதை சொல்லுமா. இல்லையே நான் அப்படிலாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லிடுவான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு ரான் ஹெர்மானியை ஷாக் ஆகி பார்த்து சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த போய் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்களா எவனாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. இதை மட்டும் நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன்னா இது எனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்ற விஷயத்தையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லணும். அப்புறம் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஃபில்ச்சோட ஆஃபீஸ்லேருந்து இது ஆட்டையப்பட்ட விஷயம் ஃபில்ச்சுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். பட் சீரியஸ் பிளாக்கை பற்றி யோசிச்சு பார்த்தியா, இந்த மேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பேசேஜை யூஸ் பண்ணி அவன் கோட்டைக்குள்ளே வந்துடுவான். டீச்சர்ஸ்க்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னு ஹெர்மானி வேகமாக சொல்லிட்டு இருக்குமா. அவனால் இந்த பேசேஜ் வழியாலாம் வர முடியாது அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். இப்போ நான் சொல்ல போகிறத திரும்பவும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த மேப்பில் மொத்தமாக 7 சீக்ரெட் டனல்ஸ் இருக்குது, அதாவது சுரங்கப்பாதை. ஆல்ரெடி இதில் இருக்கிற 4 சுரங்கப்பாதை ஃபில்ச்சுக்கு தெரியும்னு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சொன்னானுங்க. இப்போது மிச்சம் 3 இருக்கா, அதில் ஆல்ரெடி ஒன்று அடைச்சிட்டாங்க. ஸோ யாருனாலையும் அது வழியாக வர முடியாது. இன்னொன்று வாம்பிங் வில்லோ மரத்தோட என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ எப்படி அது வழியாலாம் வர முடியும். அண்ட் இப்போ நான் வந்த வழி அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் யாரும் அவ்வளோ ஈஸியாக பார்க்கவே முடியாது. இங்கே கீழே செல்லாரில் இருக்கிற அந்த ட்ராப் டோரை யாருமே அவ்வளோவாலாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு இப்படி ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு தெரியலனா அவனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கெலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. பட் ஹாரி இப்போ கொஞ்சம் தயங்கிட்டே சப்போஸ் பிளாக்குக்கு இப்படி ஒரு சீக்ரெட் பேசேஜ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்ருப்பானா. அப்போது ரான் அவனோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் ஷாப்போட டோரில் உள்ள ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒட்டி வச்சுருப்பாங்களா, அதை கையை காமிச்சிட்ருப்பான். அதில் என்ன இருக்கும்னா, பை ஆர்டர் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இதை மட்டும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேங்க. மூவியில் இந்த சீனில் ஹாரி இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு இங்கே ஹாக்ஸ்மேடுக்கு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் புக்கு படி அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஹாக்ஸ்மேடுக்கு வரும்போது க்ளோக்லாம் போடாமல் தான் வருவான். நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்களா, அந்த மேப் அவனுக்கு கிடச்ச உடனே அவன் பாட்டுக்கு அந்த சுரங்கப்பாதை வழியாக கிளம்பி வந்துட்டான். ஸோ நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. அந்த நோட்டீஸில் என்ன இருக்கும்னா, கஸ்டமர்ஸ்க்கு ஒரு விஷயத்த நாங்கள் திரும்பவும் ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். ஹாக்ஸ்மேடில் இருக்கிற தெருக்களை சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் எல்லா நைட்டும் டிமெண்டர்ஸ் பேட்ரோல் பண்ணுவாங்க. ஹாக்ஸ்மேடில் வசிக்கிற ரெசிடென்ட்ஸோட சேஃப்டிக்காக இந்த மெஷரை நாங்கள் எடுத்திருக்கோம். சிரியஸ் பிளாக்கை ரீகேப்சர் பண்ண அடுத்த மொமெண்ட்டே இதை நாங்கள் எடுத்துருவோம். ஸோ உங்களோட ஷாப்பிங்கெல்லாம் இருட்டாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது தான் அட்வைசபிள். மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். பாத்தியா அப்படின்னு ரான் அமைதியாக சொல்லுவான். இந்த வில்லேஜில் டிமெண்டர்ஸ் இப்படி சுற்றிட்டு இருக்கும் போது பிளாக் ஹனிடியூக்ஸ் கடைக்குள்ளே வந்தானா எப்படி இருக்கும். எனிவே ஹெர்மாயினி, இந்த கடைக்குள்ளே அப்படியே சீரியஸ் பிளாக் வந்தாலும் ஹனிடியூக்ஸோட ஓனர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். அவங்க இந்த கடையில் தானே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம், பட் அப்படின்னு ஹெர்மாயினி ஏதோ இன்னொன்று ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஹாரி ஸ்டில் ஹாக்ஸ்மேடுக்கு பெர்மிஷன் ஃபார்மில் சைன் இல்லாமல் வந்திருக்கவே கூடாது. யாராவது இதை கண்டுபிடிச்சாங்கன்னா அவன் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பான். இன்னும் இங்கே நைட் ஆகலை தான். பட் சீரியஸ் பிளாக் காலையில் வந்தானா என்ன பண்ணுறது, இப்போ இங்கே வந்தானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. இந்த கூட்டத்தில் அவனால் ஹாரியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டு அந்த கடையோட விண்டோ வழியாக வெளியில் பார்த்துட்ருப்பானா. அந்த ரோடு முழுக்க ஸ்னோவாக கவர் ஆகிருக்கும். இந்த கடை, இந்த விண்டோ முழுக்க ஸ்னோவாக தான் கவர் ஆகிருக்கும். கமான் ஹெர்மாயினி, இது கிறிஸ்மஸ், ஹாரிக்கும் பிரேக் தேவைப்படுது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி அதோட லிப்ஸை நல்லா கடிச்சிட்டே நின்றுட்டுருக்குமா. பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீ என்னை ரிப்போர்ட் பண்ண போறியா என்ன அப்படின்னு ஹாரி சிரிச்சுட்டே கேட்பானா. ஓ அஃப்கோர்ஸ் நாட்,
பட் ஹானஸ்ட்லி ஹாரி அப்படின்னு ஹெர்மானி இழுத்துட்டு இருக்குமா, ஹாரி அந்த ஃபிஷிங் ஃபிஸ்பீஸை பார்த்தியா அப்படின்னு ரான் வேகமாக ஹாரியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த கடைக்குள்ளே திரும்பவும் கூட்டிகிட்டு போயிடுவான். இந்த ஜெல்லி ஸ்லக்ஸு ஆசிட் பாப்ஸ் எல்லாம் பார்த்தியா, எனக்கு 7 வயசு இருக்கும் போது ஃப்ரெட் இந்த ஆசிட் பாப்ஸ் எனக்கு கொடுத்தான். அது என்னோட நாக்கை முழுக்க பேர்ன் பண்ணி ஒரு ஓட்டையே விழுந்துருச்சு என்னோட நாக்கில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா அவங்களோட விளக்கமாற வச்சு ஃப்ரெட்டை நல்லா துரத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டே அந்த ஆசிட் பாப் பாக்ஸை பார்த்துட்டே இருப்பானா. பேசாமல் நான் ஃப்ரெட்டுக்கு காக்ரோச் கிளஸ்டரே வாங்கிட்டு போயிடவா, பீனட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தா அவன் அதை சாப்பிடுவானா அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. தென் ரானும் ஹெர்மானியும் ஹாரியும் அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஹனிடியூக்ஸ் கடையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்களா. வெளியில் பார்த்தா அவ்வளோ ஸ்னோவாக கொட்டி கிடக்கும். ஹாக்ஸ்மேட் பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ் கார்டு மாதிரியே இருக்கும். நான் ஹாக்ஸ்மேட் வில்லேஜோட இமேஜை நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக அழகழகாக இருக்கிற காட்டேஜஸ்ஸு, கடைகள் எல்லாத்துக்கு மேலேயும் நல்லா கிறிஸ்பாக இருக்கிற ஸ்னோ ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்காக எல்லா டோர்ஸ்க்கு முன்னாடியும் அந்த ஹோலி வ்ரெட்ஸை மாட்டி வச்சுருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்கிற மரங்களில் ஃபுல்லுமே மாயாஜாலமாக இருக்கிற கேண்டில்ஸ் இருக்கும்ல, அதை தொங்க விட்டுருப்பாங்க. ஹாரிக்கு பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்கும் ரான் அண்ட் ஹெர்மானியை விட. ஏன்னா அவன் க்ளோக்கு போடாமல் தானே வந்திருப்பான். அவங்க 3 பேருமே அந்த தெருவில் நடந்து போயிட்டுருப்பாங்களா. 3 பேரும் நல்லா தலையை கீழே குனிஞ்சிட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க. ஏன்னா காற்று அந்தளவுக்கு அவங்க முகத்தில் வந்து அடிச்சிட்ருக்குமா. ரானும் ஹெர்மானியும் அவங்க முகத்தில் ஃபுல்லாக ஸ்கார்ஸை சுற்றிருப்பாங்களே. ஸோ கத்தி கத்தி பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ஹாரி, அங்கே இருக்கு பாரு, அதுதான் சோங்கோ கடை. நம்ம இப்படியே போனோம்னா ஸ்ரீக்கிங் ஷாக்குக்கு கூட போகலாம் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா. நான் ஒன்று சொல்லவா, நம்ம பேசாமல் இப்போவே 3 ப்ரூம் ஸ்டிக்ஸ்க்கு போய் பட்டர் பீர் குடிப்போமா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. அவனுக்கு பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்கும். அவன் பல்லெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும். ஹாரி ரொம்ப சந்தோஷம்டான்ற மாதிரி நினைப்பான். ஏன்னா அடிக்கிற அந்த ரொம்ப மோசமான காற்றுல அவனோட முகம் கையெல்லாம் பயங்கரமாக ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குமா. ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க அங்கேருந்து நடந்து போய் இப்போ ஒரு குட்டியான இன்னுக்குள்ளே என்டர் ஆவாங்க. அந்த இன்னு ஃபுல்லாக பயங்கர க்ரௌடாக இருக்கும். கஜ கஜ கஜன்னு சத்தம் கேட்டுட்ருக்கும். நல்ல வாமாவும் ஸ்மோக்கியாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா கர்வியாக அழகான ஃபேஸ் வச்சுருக்கிற ஒரு உமன் அங்கே பாரில் இருக்கிற பஞ்ச் ஆஃப் வார்லாக்ஸ்க்கு சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க தான் மேடம் ரோஸ்மெர்ட்டா அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். நான் போய் நமக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்வானா. அவனோட முகம்லாம் இப்போ நல்லா செவந்து போயிட்டுருக்கும். ஹாரியும் ஹெர்மானியும் அந்த ரூமுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன வேக்கன்ட் டேபிளில் வந்து உட்காந்துப்பாங்களா. அந்த டேபிள் விண்டோக்கும் பக்கத்துலேயே ஒரு பெரிய அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குமா, அதுக்கும் நடுவில் இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கே இருக்கிற ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். 5 நிமிஷத்தில் ரான் அவனோட கையில் நல்லா சூடாக இருக்கிற 3 பட்டர் பீரை எடுத்துகிட்டு வருவானா. ஃபுல்லாக அதுக்கு மேலே ஃபோமாக இருக்கும். ஐ மீன் என்னது, நுறையாக இருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு அவனோட கிளாஸை நல்லா சந்தோஷமாக உயர்த்திட்டு சொல்லுவானா. தென் இவங்க 3 பேருமே சேர் சொல்லிவிட்டு ஹாரி நல்லா டீப்பாக அதை குடிப்பானா. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு டெலிஷியஸான ட்ரிங்க்காக அவன் குடித்ததே கிடையாது. அதில் இருக்கிற ஒவ்வொரு ட்ராப்ஸும் அவனோட உடம்புக்குள்ளே இறங்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதை குடித்த உடனே அவனோட பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸும் நல்லா ஹீட் ஆன மாதிரி இருக்குமா. அப்போது சடனாக நல்லா ஜில்லுன்னு இருக்கிற காற்று அவனோட தலைமுடியில் பட்டு அவனோட முடியெலாம் நல்லா பறந்துட்டு இருக்குமா. என்னன்னு பார்த்தா 3 ப்ரூம் ஸ்டிக் பாரோட டோர் திரும்ப ஓப்பன் ஆகும். ஹாரி லைட்டாக அவனோட கிளாஸை கீழே இறக்கிட்டு யாருன்னு பார்ப்பானா. அப்படியே அவனுக்கு சோக் ஆயிரும். என்னன்னு பார்த்தா ப்ரொஃபஸர் மெகானகலும் ஃப்ளிட்விக்கும் அந்த பப்புக்குள்ளே என்டர் ஆகிட்டு இருப்பாங்களா. அவங்க மேலே ஃபுல்லாக ஸ்னோ ஃப்ளேக்ஸாக இருக்கும். அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு ஹாக்ரிட் வந்துட்டு இருப்பாரா. லைம் க்ரீன் கலரில் இருக்கிற பவுலர் ஹேட் போட்டிருக்க ஒருத்தவர் கூட டீப்பான கான்வர்சேஷனில் இருப்பார். யாருன்னு பார்த்தா நம்ம கொர்னேலியஸ் ஃபட்ஜ், மினிஸ்டர் ஃபார் மேஜிக். அவங்கள பார்த்த அடுத்த செகண்டே ரானும் ஹெர்மானியும் சேர்ந்து ஹாரியோட தலையில் கையை வச்சு அவனை நல்லா கீழே இறக்கிடுவாங்க. அவங்களோட டேபிளுக்கு கீழே. ஹாரி மேலே ஃபுல்லாக பட்டர் பீர் சிந்திருமா. அவனோட எம்டி கிளாஸை கையில் பிடிச்சிட்டு வேகமாக அந்த டேபிளுக்கு கீழே வந்து உக்காந்துருவானா மறைஞ்சு. அவனோட டீச்சர்ஸ் அண்டு ஃபட்ஜோட கால் அந்த பார் பக்கத்தில் போகிறத கீழே இருந்து அவன் பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா இப்போ சடனாக அவங்க திரும்பி இவங்க பக்கமாக நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. இவனுக்கு மேலே ஹெர்மாயினி மொபிலியார்பஸ் அப்படின்னு குசு குசுன்னு சொல்லுமா. இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சுல, இப்போ அது லைட்டாக அதோட அந்த கிரவுண்ட்லேருந்து ரைஸ் ஆகி அப்படியே நகர்ந்து வந்து இவங்களோட டேபிளுக்கு முன்னாடி வந்து சாஃப்டாக லேண்ட் ஆயிருமா. ஸோ இந்த டேபிள் இருக்கிறதே அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வியூவிலேருந்து அப்படியே மறைஞ்சிருவாங்க.
அவனுக்கு முன்னாடி இருக்கிற நல்ல டென்ஸான அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட பிரான்ச்சஸ்க்கு நடுவில் அந்த பக்கமாக 4 பேர் சேரை இழுத்து போட்டு அங்கே இருக்கிற டேபிளில் உட்கார்றத பார்ப்பானா. பார்த்தா அவனோட டீச்சர்ஸ் அண்டு மினிஸ்டர் அவங்க எல்லாரும் ஒரே டேபிளில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அடுத்து நல்லா ஸ்பார்க்கிள் ஆகிட்டு இருக்கிற டர்கைஸ் கலர் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கிற ஒரு காலு அவங்க பக்கமாக வந்துட்டு இருக்குமா. அப்போது ஒரு உமனோட வாய்ஸ் ஹாரிக்கு கேட்கும். கொஞ்சமாக ஜில்லி வாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. எனக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகளோட வாய்ஸ் கேட்கும். 4 pins ஆஃப் முல்லட் மெட்டி யார் கேட்டா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. எனக்கு ரோஸ்மெர்ட்டா அப்படின்னு ஹேக்ரிடோட வாய்ஸ் கேட்கும். செர்ரி சிரப் அண்ட் சோடா வித் ஐஸ் அண்ட் அம்பர்லா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. எனக்கு அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் சொல்லிட்டு இருப்பாரா. ஸோ அப்போ உங்களுக்கு தான் ரெட் கரண்ட் ட்ரம் மினிஸ்டர் அப்படின்னு ரோஸ்மெர்ட்டா சொல்லுவாங்களா. தேங்க்யூ ரோஸ்மெர்ட்டா மை டியர் அப்படின்னு ஃபஜ்ஜோட வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். நான் இதை சொல்லியே ஆகணும், உன்னை திரும்ப பார்த்ததுல ரொம்ப லவ்லியாக இருக்குது, நீயும் கொஞ்சம் குடி ரோஸ்மெர்ட்டா, எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. வெல் தேங்க்யூ வெரி மச் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்மெர்ட்டாவோட ஹீல்ஸ் போட்டிருக்க அந்த காலு பார் பக்கமாக போயிட்டுருக்கிறத ஹாரி பாப்பானா. அவனுக்கு இப்போது ஹார்ட்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக துடிச்சிக்கிட்டு இருக்கும். ஏன் நம்ம முன்னாடியே யோசிக்கவே இல்லை. டீச்சர்ஸ்க்கும் இந்த டேர்மோட லாஸ்ட் வீக்கெண்ட் இது தானே, நம்ம எவ்வளோ நேரமாக இப்படி இங்கேவே உட்காந்துட்ருக்க போகிறோம், நம்ம ஹனிடியூக்ஸ்க்கு போனால் தான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஸ்கூலுக்கு போக முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா. ஹெர்மாயினியோட காலு நர்வஸாக ஆடிட்டுருக்கிறதா அவன் பார்ப்பான். ஸோ நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க மினிஸ்டர் அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா இப்போ இவங்க கூட ஜாயின் பண்ணிட்டு கேட்பாங்களா. அஜோட லோயர் பார்ட் ஆஃப் த பாடி அந்த டேபிளுக்கு கீழே ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கிறத ஹாரி இங்கே கீழே உட்காந்து பார்த்துட்டு இருப்பானா. சுற்றி யாராவது கேட்குறாங்களா அப்படின்னு அவர் திரும்பி பார்த்துட்டு இப்போ பேசுவார். ரொம்ப அமைதியான வாய்ஸில் தான் பேசுவார். சீரியஸ் பிளாக் தான் மைடியர், வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஸ்கூலில் ஹாலோவீன் அப்போ என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த நீ கேள்விப்பட்டியா அப்படின்னு அவர் கேட்பாரா. ரூமர் எனக்கும் வந்துச்சு அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா சொல்லுவாங்களா. பப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டியா ஹேக்ரிட் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ஷாக் ஆகி ஹேக்ரிடை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. பிளாக் ஸ்டில் இந்த ஏரியாவில் தான் இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மினிஸ்டர் அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா ரொம்ப குசுன்னு கேட்பாங்களா. நான் ஷோராக அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஃபஜ்ஜு ஷார்ட்டாக சொல்லிடுவார். உங்களுக்கு இது தெரியுமா மினிஸ்டர், அந்த டிமெண்டர்ஸுங்க என்னோட பப்பில் 2 தடவை சர்ச் பண்ணிருச்சுங்க அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா இப்போ ஒரு மாதிரி கோவமாக சொல்லிட்டு இருப்பாங்களா. என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே பயமுறுத்தி விட்டுருச்சுங்க, இது என்னோட பிஸ்னஸை எவ்வளோ மோசமாக பாதிக்கும் தெரியுமா அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா. ரோஸ்மெர்ட்டா மைடியர், உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கும் அந்த டிமெண்டர்ஸை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஃபஜ்ஜு அன்கம்ஃபர்டபுளாக சொல்லிட்டு இருப்பாரு. பட் இதெல்லாம் நெசசரி ப்ரிகாஷன், அன்ஃபார்ச்சுனேட் தான், பட் வேறு வழி இல்லை. இப்போ தான் அதுங்களை மீட் பண்ணிட்டு வந்தேன். அதுங்க எல்லாம் டம்பிள்டோர் மேலே பயங்கர கோவத்தில் இருக்குதுங்க, அவர் ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ்குள்ளே விடமாட்டாருன்னு அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லிட்டு இருப்பாரா. அப்புறம் அதுங்களை விட்டுட்டா இருப்பாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ஷார்ப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான கிரியேச்சர்ஸ்லாம் எங்களை சுற்றி காற்றுல ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சுங்கன்னா நாங்கள் எப்படி பாடம் நடத்த அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்லிட்டு இருப்பாரா. அதுங்க எல்லாம் அதுங்களை விட மோசமாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கிட்ட இருந்தால் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. பிளாக் எதை வேணாலும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் நான் ஒன்று சொல்லவா மினிஸ்டர், என்னால் ஸ்டில் அதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு இப்போ மேடம் ரோஸ்மெர்ட்டா தாட்ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பாங்க. யார் வேணாலும் அந்த டார்க் சைடு பக்கமாக போவாங்கன்னு நான் நம்புவேன், ஆனால் சீரியஸ் பிளாக்கை என்னால் நம்பவே முடியல. ஐ மீன் அவன் ஹாக்வர்ட்ஸில் படிச்சுட்டு இருந்தபோது அவனை பற்றி எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அப்போ மட்டும் நீங்கள் வந்து என்கிட்ட அவன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆவான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப குடிச்சிருக்கீங்க, போதை தலைக்கேறிடுச்சுன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு அங்கே நடந்ததில் பாதி கூட தெரியாது ரோஸ்மெர்ட்டா, அவன் பண்ண மோசமான விஷயங்கள் நிறைய பேத்துக்கு தெரியாது அப்படின்னு ஃபஜ்ஜு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. மோசமான விஷயங்களா அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா இப்போ ரொம்ப க்யூரியஸாக கேட்டுட்ருப்பாங்க. அந்த பாவப்பட்ட மக்களை அவன் கொலை பண்ணதை விடவா அவன் மோசமாக எதுவும் பண்ணிட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. அப்படி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஃபஜ்ஜு சொல்வாரா. என்னால் நம்பவே முடியல, அதை விட மோசமாக என்ன பண்ணியிருக்க முடியும் அவனால் அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா கேட்பாங்களா. ஹாக்வர்ட்ஸில் அவன் இங்கே படிச்சுட்டு இருந்தபோது உனக்கு அவனை நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன்ல, அவன் யாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ரோஸ்மெர்ட்டா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் கேட்பாங்களா. அஃப்கோர்ஸ் அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா இப்போ லைட்டாக சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. அவனுங்க ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தரை நான் தனியாக பார்த்ததே கிடையாது, எவ்வளோ தடவை இங்கே அவனுங்க வந்திருக்கானுங்க தெரியுமா, எப்போ பார்த்தாலும் என்னை சிரிக்க வச்சுட்டே இருப்பானுங்க, எல்லா விஷயத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க, சீரியஸ் பிளாக் அண்டு ஜேம்ஸ் பாட்டர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. இதை கேட்ட உடனே ஹாரி அவன் கையில் வச்சுருந்த அந்த மக் இருக்கும்ல அதை டொம்முன்னு கீழே போட்டுருவான். ரான் அவனை ஒரு எத்துவான், ஏன்னா அங்கே சவுண்டு கேட்டுட்ருக்கோம்.
கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. பிளாக் அண்ட் பாட்டர் அவனுங்களோட சின்ன கேங்கோட ரிங் லீடர்ஸ். அவனுங்க 2 பேருமே ரொம்ப புத்திசாலியான பிரைட்டான பசங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸப்ஷனலி பிரைட். இன்ஃபேக்ட் அவனுங்கள மாதிரி ஒரு சேட்டை பண்ணுற பசங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருப்பாங்களா. எனக்கு தெரியல அப்படின்னு ஹேக்ரிட் லைட்டாக சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜ் வீஸ்லியும் இருக்கானுங்களே அவனுங்களும் அவங்கள மாதிரியே தான் இருக்கானுங்க அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரு. நான் ஆல்ரெடி இதை நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஐ மீன் மித்த புக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அப்படியே ஜேம்ஸ் அண்ட் சீரியஸ் மாதிரி தான்னு. ஹேக்ரிடும் அதே தான் சொல்கிறாரு. ஏன்னா அவனுங்க அப்படி தான் சேட்டை பண்ணுவானுங்க. யார் பிளாக்கையும் பாட்டரையும் பார்த்தாலும் அவனுங்க 2 பேரும் பிரதர்ஸான்னு தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவனுங்க 2 பேரும் அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க, பிரியவே மாட்டானுங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ரிட்விக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. அஃப்கோர்ஸ் அவனுங்க அப்படி தான் இருந்திருக்கானுங்க. பாட்டர் மித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு பிளாக்கை தான் ரொம்பவே நம்பியிருக்கான். ஸ்கூலை விட்டு அவங்க போனக்கப்புறமும் அவங்களுக்குள்ள எதுவுமே மாறலை. ஜேம்ஸ் அண்ட் லில்லியோட கல்யாணத்தில் கூட ஜேம்ஸோட பெஸ்ட் மேனாக பிளாக் தான் இருந்திருக்கான். தென் ஹாரியோட காட்ஃபாதராகவும் சீரியஸ் பிளாக்கை தான் அவங்க ஆக்கியிருக்காங்க. ஹாரிக்கு அஃப்கோர்ஸ் இதை பற்றி எதுவுமே தெரியாது. அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு இருப்பாரு. பிகாஸ் பிளாக் அடுத்து அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட போயிட்டான்றனாலயா அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா அமைதியாக கேட்டுட்டு இருப்பாங்களா. அதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக நடந்துச்சு மை டியர் அப்படின்னு ஃபட்ஜ் இப்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக அவரோட வாய்ஸை நல்லா லோ ஆக்கிட்டு பேசுவார். அந்த பேர் சொல்லக்கூடாதவன் பாட்டர்ஸை துரத்திட்டு வந்துட்டுருக்கான்னு பாட்டர்ஸ்க்கு தெரியும்னு நிறையா பேத்துக்கு தெரியாது. டம்பிள்டோர் அப்போ அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கு எதிராக ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்பைஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தவன் தான் ஜேம்ஸையும் லில்லியையும் அந்த பேர் சொல்லக்கூடாதவன் துரத்திட்டு வரான்ற விஷயத்த அலர்ட் பண்ணா. இந்த விஷயத்த நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டம்பிள்டோருக்கு நிறையா ஸ்பைஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க தான் டம்பிள்டோருக்கு இந்த விஷயத்தை அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வால்டமோர்ட் ஜேம்ஸையும் லில்லியையும் தேடி வந்துட்டு. ஸோ அவர் அவங்கள உடனே மறைஞ்சு போயிருக்க அட்வைஸ் பண்ணார். வெல் அஃப்கோர்ஸ் அந்த பேர் சொல்லக்கூடாதவங்கிட்ட இருந்துலாம் அவ்வளோ ஈஸியாக மறைஞ்சு போய் வாழ முடியாது. அதனால ஃபிடேலியஸ் சாம் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் சான்ஸ்ன்னு அவர் சொன்னார் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு இருப்பாரா. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கேட்பாங்களா. இப்போ ப்ரொஃபஸர் ஃப்ரிட்விக் அவரோட த்ரோட்டை நல்லா கிளியர் பண்ணிட்டு பேச ஆரம்பிப்பார். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவர் தானே சாம்ஸ் டீச்சர். அந்த மேஜிக் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஸ்பெல். ரகசியங்கள் மேஜிக்கலாக கன்சீல் ஆகி உயிரோடு இருக்கிற ஒரு சோல்குள்ளே அது வாழ்ந்துட்டுருக்கும். யார் அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்கும். அவங்கள தான் சீக்ரெட் கீப்பர்னு சொல்லுவாங்க. சீக்ரெட் கீப்பராகவே விருப்பப்பட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்லலைன்னா யாருக்குமே அது வெளியில் தெரியவே வராது. அந்த சீக்ரெட் கீப்பர் வாயை திறந்து பேச ரெஃப்யூஸ் பண்ணிட்டானா அந்த பேர் சொல்லக்கூடாதவன் லில்லியும் ஜேம்ஸும் வாழ்ந்துட்டுருக்கிற கிராமத்தில் எத்தனை வருஷம் சுற்றி சுற்றி தேடினாலும் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற அந்த வீட்டோட சிட்டிங் ரூமோட விண்டோவில் போய் அவன் மூக்கை வச்சு நல்லா உள்ளே உத்து பார்த்தாலும் அவனால் அவங்கள கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃப்ரிட்விக் சொல்லிட்டு இருப்பாரா. ஸோ பிளாக் தான் பாட்டர்ஸோட சீக்ரெட் கீப்பரா அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா ரொம்ப அமைதியாக குசு குசுன்னு கேட்பாங்களா. அஃப்கோர்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. ஜேம்ஸ் பாட்டர் டம்பிள்டோர் கிட்ட பிளாக் செத்து கூட போவான், ஆனால் இந்த விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டான்னு சொல்லியிருக்கான். அண்ட் பிளாக்கும் போய் மறைஞ்சு வாழ போகிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் டம்பிள்டோர் ரொம்பவே கவலையில் இருந்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் பாட்டர்ஸ் கிட்ட நானே உங்களோட சீக்ரெட் கீப்பராக இருக்கேன்னு அவர் கேட்டார் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போது அவர் பிளாக்கை சந்தேகப்பட்டாரா அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா கேட்பாங்களா ஷாக் ஆகி. அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கிட்ட பாட்டர்ஸ் கூட நெருக்கமாக இருக்கிற யாரோ ஒருத்தவங்க அவங்கள பற்றின எல்லா விஷயங்களையும் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு டம்பிள்டோருக்கு நல்லாவே ஷோராக தெரிஞ்சது அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவருக்கு ரொம்ப நாளாகவே நம்ம பக்கம் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் கிட்ட போய் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணிட்டு இருக்கான்ற சந்தேகம் வந்துருச்சு. அப்படி இருந்தும் ஜேம்ஸ் பாட்டர் நான் பிளாக்கை தான் யூஸ் பண்ணுவேன்னு இன்சிஸ்ட் பண்ணானா அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா கேட்பாங்களா. அவன் அதை தான் பண்ணான் அப்படின்னு ஃபட்ஜ் நொந்து போய் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஃபிடேலியஸ் சாம் பெர்ஃபார்ம் பண்ண ஒரே வாரத்திலேயே அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு இருப்பாரா. பிளாக் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டானா அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா ரொம்ப ஷாக் ஆகி கேட்பாங்க. ஆமாம், பிளாக்குக்கு டபுள் ஏஜென்ட் ரோலை ப்ளே பண்ணி ரொம்பவே டயர்டாயிருச்சு. ஸோ அவன் ஓப்பனாகவே அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கு சப்போர்ட் பண்ண ரெடி ஆகிட்டான். சீரியஸ் பிளாக் பல மாதங்களாக பாட்டர்ஸோட சாவுக்கான பிளானை போட்டிருக்கான். பட் அதுக்கப்புறம் தான் நமக்கு நடந்தது தெரியுமே.
அந்த பேர் சொல்லக்கூடாதவன் ஹாரி பாட்டரை பார்த்த உடனே அவனோட பவர்லாம் பறிக்கப்பட்டு அவன் அப்படியே போயிட்டான். இது பிளாக்கை ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் போய் விட்டுருச்சு. அவனோட உண்மையான நிறத்தை அவன் துரோகின்றத வெளியில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அவனோட மாஸ்டர் போயிட்டான் மொத்தமாக. அவனுக்கு அப்போ வேறு வழியில் அவன் ஓடி தான் ஆகணும் அப்படின்னு ஃபட்ஜு சொல்லிட்டு இருக்கும் போதே கேடுகட்ட கேவலமானவன் அப்படின்னு ஹாக்ரிட் பயங்கரமாக கத்துவாரா. அந்த பாரில் இருக்கிற பாதி பேர் இப்போ எல்லாரும் அமைதியாகி இவங்கள தான் திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. ஷ், ஹாக்ரிட் அமைதியாரு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அவனை மீட் பண்ணேன் அப்படின்னு ஹாக்ரிட் ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருப்பாரு. அவன் அந்த மக்களை கொடூரமாக கொலை பண்ணக்கப்புறம் அவனை மீட் பண்ண ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா லில்லியன் ஜேம்ஸ் இறந்து போனதுக்கப்புறம் நான் தான் ஹாரியை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அந்த இடிஞ்சு போன பில்டிங்லேருந்து. பாவம் பச்சை குழந்தையா இருந்தான். அவனோட நெத்தியில் கீரலோட அவங்க அம்மா அப்பாவும் இறந்துட்டாங்க. அப்போ தான் சீரியஸ் பிளாக் அவனோட பறக்கிற மோட்டார் பைக் எடுத்துகிட்டு அங்கே வந்தான். அவன் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவான்ல அந்த பைக் எடுத்துகிட்டு. அவன் அப்போது அங்கே என்ன பண்ணுறான்னு எனக்கு அப்போ புரியவே இல்லை. நான் அதை யோசிக்கவே இல்லை. அவன் தான் லில்லியன் ஜேம்ஸோட சீக்ரெட் கீப்பர்னு அப்போ எனக்கு தெரியாது. பேர் சொல்லக்கூடாதவன் அட்டாக் பண்ணிட்டான்ற நியூஸை கேட்டு இவங்களை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருக்கானோன்னு நினச்சேன். அவனோட உடம்பு ஃபுல்லாக வெளுத்து போய் பயங்கரமாக நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்தான். அப்போ நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். அந்த கேடுகட்ட கொலகார துரோகியை நான் சமாதானப்படுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு ஹாக்ரிட் பயங்கரமாக கத்துவாரா. ஹாக்ரிட் ப்ளீஸ் அமைதியாரு அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருப்பாங்க. லில்லியன் ஜேம்ஸை பற்றி தான் அவன் கவலைப்பட்டுட்ருக்கான்னு நான் நினச்சேன். ஆனால் அவன் கேர் பண்ணது எல்லாமே அந்த பேர் சொல்லக்கூடாதவன் மொத்தமாக போயிட்டான்னு. அவன் அப்போ என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? ஹாரியா அவன்கிட்ட கொடுக்க சொன்னான். ஹாக்ரிட் நான் தான் அவனோட காட்ஃபாதர், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொன்னான். பட் டம்பிள்டோர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ நான் பிளாக் கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஹாரி அவனோட அங்கிள் அண்ட் ஆன்ட்டி வீட்டுக்கு தான் போகணுன்னு டம்பிள்டோர் சொல்லியிருக்காருன்னு அவன்கிட்ட சொன்னேன். அவன் என்கிட்ட ஆர்கியூவும் பண்ணான். தென் கடைசியில் கொடுத்துட்டான். அங்கே ஹாரியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனோட மோட்டார் பைக்கை எடுத்துகிட்டு போக சொன்னான். இதுக்கு மேலே எனக்கு அது வேணான்னு சொன்னான். நான் அப்போவே அங்கே ஏதோ ஃபிஷ்ஷியாக இருக்குன்றத நான் யோசிச்சிருக்கணும். ஏன்னா அவனுக்கு மோட்டார் பைக்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருந்தும் எதுக்கு அவனோட மோட்டார் பைக் இதுக்கு மேலே எனக்கு வேணான்னு சொல்கிறான்னு நான் அப்போ யோசிக்கவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது அந்த பைக்கை ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம். டம்பிள்டோருக்கு பாட்டர்ஸோட சீக்ரெட் கீப்பர் பிளாக்கு தான்னு நல்லாவே தெரியும். ஸோ பிளாக் அன்னைக்கே அங்கேருந்து ஓடிடலான்னு நினச்சிருக்கான். மினிஸ்ட்ரியிலேருந்து ஆட்கள் அவனை பிடிக்கிறதுக்குள்ளே அங்கேருந்து ஓடி போயிடலான்னு அவன் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. பட் நான் மட்டும் ஹாரி அவன்கிட்ட அன்றைக்கி கொடுத்துருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த பைக்கில் போகும்போதே கடலில் எங்கேயாவது ஹாரியை தூக்கி போட்டுட்டு கூட போயிருப்பான், அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட பையனை. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி டார்க் சைடு பக்கம்லாம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங் எந்த ஒரு எமோஷனுமே இருக்காது அப்படின்னு ஹாக்ரிட் புலம்பிட்டு இருப்பாரு. ஹாக்ரிட் அந்த கதையை சொல்லி முடித்தோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்படியே அமைதியாக இருப்பாங்க. தென் மேடம் ரோஸ்மெரிட்டா ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, பட் அவன் தான் மொத்தமாக மறைஞ்சு போகலைல, மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் அடுத்த நாளே அவனை பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. நாங்கள் அவனை பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு ஃபட்ஜ் ரொம்ப கசப்பாக சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவனை கண்டுபிடிச்சது நாங்கள் கிடையாது, அது அந்த குட்டி பீட்டர் பெட்டிக்ரூ, பாட்டரோட இன்னொன்று ஒரு ஃப்ரெண்டு. பாட்டர்ஸை இழந்த துக்கத்தில் அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு போல. ஏன்னா பாட்டர்ஸோட சீக்ரெட் கீப்பர் பிளாக்கு தான் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அவனே தன்னந்தனியாக அவனை டீல் பண்ணுறதுக்காக போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. பெட்டிக்ரூவா? அந்த குட்டையா குண்டா இருப்பானே ஒரு பையன், எப்போ பார்த்தாலும் ஹாக்வர்ட்ஸில் இவனுங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பானே அவனா அப்படின்னு மேடம் ரோஸ்மெரிட்டா கேட்பாங்களா. பிளாக்கையும் பாட்டரையும் அவன் ஹீரோ மாதிரி ஒர்ஷிப் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லுவாங்க. டேலண்ட் வைஸ் அவன் அவங்க 2 பேர் அளவுக்கும் கிடையவே கிடையாது. அவன்கிட்ட கொஞ்சம் நான் கடுமையாகவும் நடந்திருக்கேன். இப்போது அதை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்படுறேன்னு உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சடனாக ரொம்பவே சோகமாக சொல்லிட்டு இருப்பாங்க. கவலைப்படாத மினர்வா அப்படின்னு ஃபட்ஜு கைண்டாக சொல்லிட்டு இருப்பாரு. பீட்டர் பெட்டிக்ரூ ஹீரோ மாதிரி இறந்து போயிருக்கான். எத்தனை ஐவிட்னஸ் தெரியுமா? அவ்வளோ மகிழ்ஸ் பார்த்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் அடுத்து நாங்கள் மாடிஃபை பண்ணோம். பீட்டர் பெட்டிக்ரூ பிளாக்கை கார்னர் பண்ண விஷயத்த அவங்க தான் எங்ககிட்ட சொன்னாங்க. லில்லியன் ஜேம்ஸ் சீரியஸ் அப்படின்னு பயங்கரமாக அவன் அழுதானா. உன்னால் எப்படி அப்படி பண்ண போச்சுன்னு. தென் அவனோட மந்திரக்கோளை அவன் எடுத்திருக்கான். பட் சீரியஸ் பிளாக் அதுக்குள்ளே பீட்டர் பெட்டிக்ரூவை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டான் அப்படின்னு ஃபட்ஜு சொல்லிட்டு இருப்பாரா.
ப்ரொஃபஸர் மெகானகல் இப்போ ஒரு மாதிரி மூக்கை உறிஞ்சிட்ருப்பாங்க. சரியான ஸ்டூப்பிட், சரியான முட்டாள். எப்போவுமே டூயலிங்கில் இப்படி தான் அவன் ஹோப்லெஸ்ஸாக இருப்பான். இந்த விஷயத்த அவன் மினிஸ்ட்ரி கிட்ட விட்டுருக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போய் சொல்லிட்டு இருப்பாங்களா. பெட்டிக்ரூக்கு முன்னாடி நான் மட்டும் பிளாக்கு கிட்ட போயிருந்தேன், மந்திரக்கோள்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். என் கையாலேயே அவனோட ஒவ்வொரு எலும்பையும் உரிச்சு வெளியில் எடுத்திருப்பேன் அப்படின்னு ஹேக்ரிட் கத்திட்டு இருப்பாரு. நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியல ஹேக்ரிட் அப்படின்னு ஃபட்ஜ் ஷார்ப்பாக சொல்லுவார். மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்குவாடில் இருக்கிற ட்ரெயின்டு ஹிட் விசார்ட்ஸ்னால கூட அன்னைக்கு பிளாக்கை எதுவுமே பண்ண முடியல. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் கெட்டாஸ்ட்ரோப்ஸில் அந்த டைமில் நான் தான் ஜூனியர் மினிஸ்டராக இருந்தேன். அந்த சீன் நடந்த போது நான் அங்கே தான் இருந்தேன். பிளாக் அவ்வளோ மக்கள் அங்கே கொலை பண்ணும் போது அதை நான் மறக்கவே மாட்டேன். ஸ்டில் நீ என்னோட கனவுல சம்டைம்ஸ் அது வருது அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த தெருவோட மிடில் மிகப்பெரிய பள்ளமே வந்துருச்சு. கீழே ஓடுற எல்லா சாக்கடையும் அது பயங்கரமாக உடச்சி தள்ளிருச்சு. எல்லா பக்கமும் பாடிஸாக தான் இருந்தது. மகிழ்ஸ் எல்லா பக்கமும் கத்திட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பிளாக் அங்கே நடுவில் நின்றுட்டு கத்தி சிரிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு முன்னாடி இருந்த பீட்டர் பெட்டிக்ரூவோட மிச்ச மீதியை பார்த்து, அங்கே என்ன இருந்துச்சு தெரியுமா? இரத்த கரையான ரோப்ஸும் அப்புறம் அவன் உடம்புல இருந்த ஒரு சில ஃப்ராக்மெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு ஃபட்ஜ் ரொம்ப திணறிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே அவர் ஸ்டாப் பண்ணிடுவாரா? அங்கே 5 பேர் மூக்க உரிகிற சத்தம் ஹாரிக்கு கேட்டுட்ருக்கும். இப்போ உனக்கு புரியுதா ரோஸ்மெர்ட்டா அப்படின்னு ஃபட்ஜ் ரொம்ப ஒரு மாதிரி கேட்டுட்ருப்பாரு. மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பேட்ரோலில் இருக்கிற 20 பேரும் சேர்ந்து பிளாக் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. பீட்டர் பெட்டிக்ரூக்கு ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தாங்க. பாவப்பட்ட அவங்க அம்மாவுக்கு இருந்த ஒரே கம்ஃபர்ட் அது மட்டும்தான். பிளாக் அப்போலேருந்து அஸ்கபானில் தான் இருக்கான் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு இருப்பாரா. மேடம் ரோஸ்மெர்ட்டா ரொம்ப நொந்து போய் சவுண்டு விட்டுட்ருப்பாங்க. அது உண்மையா மினிஸ்டர்? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா? அந்த மாதிரி ஆயிருந்தா கூட நல்லது தான் நான் நினச்சிருப்பேன் அப்படின்னு ஃபட்ஜ் ஸ்லோவாக சொல்லிட்டு இருப்பாரு. அஸ்கபானுக்கு போகிற எல்லாருமே ஒரே வாரத்திலே பைத்தியம் ஆயிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஏதேதோ உளறிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நான் லாஸ்ட்டாக அஸ்கபானுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக போனபோது அங்கே இருக்கிற எல்லா கைதிகளும் இருட்டில் உட்காந்து எதையோ உளறிட்டே தான் இருந்தாங்க அவங்களுக்குள்ள. ஆனால் பிளாக் அவ்வளோ நார்மலாக இருந்தான். அதை பார்த்து நான் எவ்வளோ ஷாக் ஆகிட்டேன் தெரியுமா? அவன் ரொம்ப நார்மலாக என்கிட்ட பேசினான். ஏதோ அவனுக்கு அங்கே ரொம்ப போர் அடிச்சிட்ருக்கிற மாதிரி. நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதை என்கிட்ட கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? அதில் இருக்கிற கிராஸ்வேர்டை விளையாடுறத அவன் ரொம்பவே மிஸ் பண்ணுறானா. டிமெண்டர்ஸோட எஃபெக்ட் அவனை கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். இத்தனைக்கும் அஸ்கபானில் ஹெவிலி கார்டட் பிளேஸில் தான் அவன் இருந்தான். டிமெண்டர்ஸ் காலையிலையும் நைட்டும் அவனோட டோருக்கு வெளியிலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு இருப்பாரு. பட் எதுக்காக இப்போ அவன் அங்கேருந்து தப்பிச்சிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க மினிஸ்டர்? ஒருவேளை அந்த பேர் சொல்லக்கூடாதவன் கூட போய் அவன் எதுவும் ஜாயின் பண்ண போகிறானா அப்படின்னு மேடம் ரோஸ்மெர்ட்டா ஷாக் ஆகி கேட்பாங்களா? கண்டிப்பாக இதுதான் அவனோட பிளானாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பிளாக்கை பிடிச்சே தீரணும். அந்த பேர் சொல்லக்கூடாதவன் தன்னந்தனியாக ஃப்ரெண்டே இல்லாமல் இருக்கிறதுலாம் வேற. ஆனால் இப்போ போய் அவனுக்கு அவனோட மோஸ்ட் டிவோட்டட் வேலைக்காரன் கிடச்சான், அவ்வளோதான், அவன் உடனே ரைஸ் ஆயிடுவான் அப்படின்னு ஃபட்ஜ் சொல்லிட்டு இருப்பாரு. யூனோ கொர்னேலியஸ், நீங்கள் ஹெட்மாஸ்டர் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட போகிறீங்கன்னா நம்ம இப்போவே கோட்டைக்கு இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு ப்ரொஃபஸர் மெகானகல் சொல்லிட்டு இருப்பாங்களா. 1 by 1 அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிறத ஹாரி பார்ப்பான். மேடம் ரோஸ்மெர்ட்டாவோட நல்லா மின்னிட்டுருக்கிற ஹீல்ஸும் பாருக்கு பின்னாடி அப்படியே போய் டிஸப்பியர் ஆயிருமா. 3 ப்ரூம்ஸ்டிக்கோட டோர் திரும்பவும் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்னோவோட ஜில்லுன்னு இருக்கிற காற்று ஃபுல்லாக உள்ளே வீசிகிட்ருக்கும். அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஹாரி அப்படின்னு வேகமாக ஹெர்மாயினி கீழே குனியுமா. ராணும் அந்த டேபிளுக்கு கீழே குனிஞ்சு ஹாரியை பார்த்துட்ருப்பானா. அவங்க 2 பேரோட ஃபேஸுமே இப்போது என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் வாயடைச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட சாப்டர் 10 தி மரோடர்ஸ் மேப் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஒரு ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 11 த ஃபயர் போல்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.